வணக்கம். காய்க்குவாடன்பட்டியில் உள்ள திருவார் பொன்னுசாமி நாயுடு நினைவு இந்து நடுநிலைப் பள்ளியில் படிக்கிறோம். நாங்கள் விக்டர் பில்டத்தான் செயல்திட்டத்தில் செயல்பட இணைந்துள்ளோம். என் பெயர் விஜயலட்சுமி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். மலரின் பாகங்களை பற்றி பேச வந்துள்ளேன். பச்சாக இருக்கிறது புள்ளிகள், அழகாக இருக்கிறது அள்ளிகள். இது சூழ்முடி, இது மகரந்த பை. இந்த மகரந்த பைப்பில் மகரந்த தூள் இருக்குது. இது சூலகத்தண்டு, இந்த சூலகம் இருக்குது. சூலகத்தில் சூழ் இருக்கிறது. என் பெயர் அதிர்வா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இதன் பெயர் செம்பருத்தி மலர். தாவரங்களின் இனப்பெருக்க உறுப்பு ஆகும். என் பெயர் மாமுகிலா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இதன் பெயர் புள்ளி இதழ். இது முட்டுக்களை மூடி தாங்குகிறது. என் பெயர் குருலட்சுமி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இதன் பெயர் அள்ளி இதழ். இது மலரிற்கு பிரகாசத்தை தருகிறது. மலரின் மிகப்பெரிய பாகமாகும். பூச்சிகளையும் பறவைகளையும் மகரந்த சேர்க்கைக்கு கவர்ந்து இருக்கிறது. என் பெயர் மிஸ்திகா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஒரு செம்பருத்தி மலர் எப்படி இனப்பெருக்கம் செய்வது அப்படின்னு சொல்லி பேச வந்துள்ளேன். இது மேலே இருக்கிறது சூழ்முடி, இது மகரந்த பை, உள்ள இருக்க மகரந்த தூள், இது சூழ்தண்டு, இது சூலகம், அதுக்குள்ள இருக்க சூழ்கள். காற்று, பூச்சிகள், பறவைகள் மூலமாகவும் மற்றும் மகரந்த தூள் சூழ்முடி வழியாகவும் சூழ்தண்டு வழியாகவும் சூலகத்திற்கு சென்று ஆண் இனப்பெருக்க உறுப்பும் பெண் இனப்பெருக்க உறுப்பும் இணைந்து கருவுறுதல் நடக்கிறது. ஒரு மலரில் உள்ள மகரந்த தூளானது அதே மலரில் உள்ள சூலகத்திற்கு சென்று அங்கே கருவுறுதல் நடைபெற்றால் அது தன் மகரந்த சேர்க்கை ஆகும். ஒரு மலரில் உள்ள மகரந்த தூள் வேறொன்று மலரில் உள்ள சூலகத்திற்கு சென்று கருவுறுதல் நடைபெற்றால் அது அயல் மகரந்த சேர்க்கை. நன்றி.